Hello children, in the physics sample question paper which is released by CBSE board on physics, இதை நான் வந்து தமிழ்ல explain பண்ண போறேன். Sample question paper 2022-23. So பாத்தீங்கன்னா இதுல maximum 70 marks and the time allowed is 3 hours and இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 sections இருக்கு. Section A, Section B, Section C, Section D, Section E. இப்போ இந்த வீடியோல நாம செக்ஷன் A பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா 18 MCQs of 1 mark each. So first section A பார்த்துடலாம். தமிழ் எக்ஸ்பிளைன் பண்றதுனால ஐ திங்க் உங்களுக்கு இது ஈஸியாவும் இருக்கும். அது கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் எப்படி அந்த கான்செப்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கு ஈஸியா புரியும் நினைக்கிறேன். So let us now go to the first question. First question பாருங்க. According to Coulomb's law, which is the correct relation for the following figure? ஸோ இப்போ இந்த டயக்ராம் கேர்ஃபுல்லாக பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து Q1 அண்ட் Q2 வந்து இந்த 2 சார்ஜஸ் இது ரெண்டு எட்ஜஸில் வச்சுருக்காங்க. F(12) and F(21) இந்த ரெண்டு ஃபோர்ஸும் பார்த்தீங்கன்னா தே ஆர் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன். இது நாட் இன் த சேம் டைரக்ஷன். ரெண்டு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஃபோர்ஸ் வந்து இட் இஸ் நவ் கோயிங் டு பி அட்ராக்டிவ் இன் நேச்சர். அப்படின்னா either Q1 ஆர் Q2 இதுல ஏதாவது ஒன்று நெகட்டிவா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு இது அட்ராக்டிவ் ஃபோர்ஸா இருக்க முடியும், ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்க முடியும். ஸோ அப்படின்னா இப்போ நம்ம இதை எடுத்தோம்னா நம்ம என்ன எழுதலாம்னா, இப்போ கூலம்ஸ் லா படி நமக்கு Q1 Q2 இல்லையா? ஸோ இப்போ either Q1 இஸ் நெகட்டிவ் அண்ட் Q2 இஸ் பாசிட்டிவ்னு எடுத்தா கூட ஏதாவது ஒரு இருந்தா கூட ஸோ மைனஸ் ஆஃப் Q1 இன் Q2. அப்போ உங்களுக்கு ரிசல்ட் இந்த ப்ராடக்ட் வந்து இல் பி lesser than 0. That will also be negative, இல்லையா? So lesser than 0. So அப்ப எந்த ஆப்ஷன் வரும்? Lesser than 0. Option 2 is the correct answer. இப்போ இதே கொஸ்டினே இந்த கொஸ்டின்லயே இப்போ இவங்க வந்து சேம் டைரக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இப்போ இது Q1 and Q2 ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல இப்போ இதுவாச்சுன்னா then it will be force of repulsion in that case. Okay? Force of repulsion இருந்ததுன்னா அப்ப என்ன ஆகும்? Both will be positive or both will be negative. அதாவது Q1 and Q2 will be either positive or Q1 and Q2 will be both negative. அப்பதான் வந்து force of repulsion இருக்க முடியும். அப்ப என்ன ஆகும்? minus of Q1 minus of Q2 will be greater than 0. So force of repulsion இருந்திருந்ததுன்னா அப்போ it would have been greater than 0. அப்போ option 1 இருக்கும். ஆனா இந்த கேஸ்ல இது opposite force of attraction இருக்கிறதுனால it is Q1 and Q2 is lesser than 0. So option 2 is the correct. இப்போ ரெண்டாவது क्वेश्चन போலாம். The electric potential on the axis of an electric dipole at a distance r from its center is V. Then the potential at a point at the same distance on its equatorial line will be 2V minus V, V by 2, 0. So, இப்போ நாம let us draw this and see. இப்போ இது வந்து let us say இது வந்து electric dipole. So, இங்க ஒரு plus Q charge இருக்கு, இங்க ஒரு minus Q charge இருக்குன்னு வச்சுக்கலாம். So, equipotential at the center னு கொடுத்திருக்காங்க. So, center at the equatorial position. So, let me mark this as center na இதோட midpoint. Okay. So, அப்படின்னா let me join these two. இதை A and B னு வச்சுக்கிறேன். இந்த charge Q இருக்கிறது வந்து A ஆகும். charge B minus Q இருக்கிறது B ஆகும். இந்த point O and இந்த point வந்து P னு எடுத்துக்கலாம். இது at a distance of R னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதோட சென்டர்ன்றதுனால இப்போ என்ன ஆகும்? AP is equal to BP ஆயிடும். அப்ப it is equipotential ஆயிடும் இல்லையா? This point P is now going to be equipotential. Equipotentialனா அப்ப என்ன வரும்? B is equal to 0 வந்துரும் இல்லையா? So option 4 is the correct answer. இப்போ மூணாவது क्वेश्चनக்கு போலாம். The temperature T dependence of resistivity of materials A and material B is represented by figure 1 and figure 2 respectively. Identify material A and material B. இப்போ இதுல நீங்க கவனமா பார்த்துக்க வேண்டியது என்னன்னா, நாம let us analyze. இப்போ rho is resistivity உங்களுக்கு தெரியும். Rho represents resistivity. And T represents temperature. So இப்போ இந்த graph எதுல வரைஞ்சிருக்காங்க? Between temperature and resistivity. இப்போ பாத்தீங்கன்னா இந்த கேஸ் ஆஃப் கண்டக்டர் ஒரு இதுலயும் நம்ம பார்க்கலாம். இப்போ கண்டக்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா as temperature increase ஆச்சுன்னா T increases, resistivity also increases.
ஸோ கண்டக்டரில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரோ ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் இஸ் செமிகண்டக்டர்ஸ். செமிகண்டக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா in the case of semiconductors, as temperature increases, resistivity decreases. Resistivity decrease ஆகும். Third வந்து alloy. Alloyல பார்த்தீங்கன்னா as temperature increases, resistivity also increases. ஆனால் இது வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இது கிராஃப் வரைஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தான் இது வந்து டி, இது வந்து ரோ அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு மேல தான் இது வந்து ரெசிஸ்டிவிட்டி, அதுக்கு மேல தான் வந்து இது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ யூல் கெட் a graph like this. இப்போ செமிகண்டக்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் வந்து இப்போ எப்படி இருக்கும்னா it will be like this. இப்போ ஏன்னா as temperature increases rho decreases இல்லையா, அதனால இந்த மாதிரி வரும். கண்டக்டருக்கு வந்து as temperature increases rho also increases, so you'll get a graph like this. ஆனா இது வந்து straight line graph இருக்காது. Yeah. இப்போ ஃபைனலி லெட் us go for electrolytes. Electrolytesல பார்த்தீங்கன்னா electrolytes is also going to be somewhat similar to that of the so இப்போ பார்த்தீங்கன்னா இதுல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதுக்கும் கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா you will get a graph like this. செமிகண்டக்டர்ஸ் மாதிரி. ஸோ ஆனா இப்போ இங்க வந்து क्वेश्चनல நமக்கு என்னென்ன கொடுத்திருக்காங்க, மெட்டீரியல் A is copper, மெட்டீரியல் B is germanium. ஸோ ஃபர்ஸ்ட் கிராஃப் பார்த்தீங்கன்னா இது வந்து டிக்ரீஸ் ஆகிற கிராஃப் தான் வருது. அப்படின்னா இது சம்திங் லைக் இது வந்து ஒரு செமிகண்டக்டரா இருக்கலாம், இல்ல எலக்ட்ரோலைட்டா இருக்கலாம். ஆர் செகண்ட் கிராஃப் பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்க்ரீசிங் இல்லையா, ஸோ இட் ஷுட் பி ஆஃப் அ கண்டக்டர். ஸோ ஆப்வியஸ்லி கண்டக்டர்னா காப்பர். ஸோ இப்போ இந்த ஆப்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா பி இஸ் காப்பர், ஸோ மெட்டீரியல் பி இஸ் காப்பர். அப்படின்னா செகண்ட் கிராஃப் வந்து அந்த கிராஃப் வந்து இட் ஷோஸ் தி தட் ஃபார் த கிராஃப் இஸ் டிபிக்கல் ஆஃப் என்ன சொல்றது, லைக் கண்டக்டர்ன்றதுனால காப்பர் இஸ் அ கண்டக்டர், ஸோ பி இஸ் காப்பர். ஸோ அப்போ ஏ இஸ் செமிகண்டக்டர், அதுதான் கரெக்டா வரும். ஏன்னா ஜெர்மானியம் அது இது வந்து இந்த கிராஃப் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்றது, இட் இஸ் நவ் represents a semiconductor இல்லையா. So material A is germanium and B is copper. So second option is the correct one. Fourth question பாருங்க. Two concentric and coplanar circular loops P and Q have their radii in the ratio 2:3. Loop Q carries a current 9 amperes in the anti-clockwise direction. For the magnetic field to be zero at the common center, loop P must carry how much? So loop Q க்கு கொடுத்துட்டாங்க. இப்போ they are now going to be having a common center na என்ன அர்த்தம், they are now going to be concentric circles ன்னு சொல்லலாம். Okay, they are concentric. So loop P is outside and loop Q is inside. சரியா, இப்படி எடுத்துக்கலாம். So loop Q ல வந்து என்ன சொல்லிருக்காங்க, the current is now so it carries a current in the anti-clockwise direction. So anti-clockwise na இப்படி and of 9 amperes ன்னு கொடுத்திருக்காங்க. Okay, 9 amperes. So இப்போ வந்து நம்ம what will be the current flowing in the outer circle, outer loop P ல பாத்தீங்கன்னாக்க it will be இப்போ ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் அப்ளை பண்ணீங்கன்னாக்க it will be in the clockwise direction ஈஸியா சொல்லிடுவீங்க. So it has to be in the clockwise direction. So அப்ப current என்ன வரும், இப்போ அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, ரேஷியோ ஆஃப் த ரேடியை வந்து is 2:3 கொடுத்திருக்காங்க. that is R1/R2 is equal to 2/3. or இந்த ரேடியை வந்து நம்ம R2 ன்னு எடுத்துக்கலாம், இதை வந்து R1 ன்னு எடுத்துக்கலாம். இது அவுட்டர் ரேடியை வந்து R1 ன்னும் இன்னர் ரேடியை R2 ன்னு எடுத்துக்கலாம். So that is R1 is equal to 2/3 R2 அப்படின்னு எடுத்துக்கலாம். alright, இப்போ அடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாத்தீங்கன்னா for a magnetic field to be 0 அப்படின்னா நம்ம நலிஃபை பண்ணணும். for B1 to be equal to B2 அப்படின்னா என்ன கரண்ட் நம்ம வந்து P ல வந்து என்ன கரண்ட் கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ B1 அப்படின்னா what is B1, இப்போ I1 mu0 I1 by 2R1 should be equal to mu0 I2 by 2R2. alright, so 2 cancel பண்ணிடலாம், mu0 cancel பண்ணிடலாம். நமக்கு வேண்டியது இப்போ I, so I1 by I2 is equal to R1 by R2. ஓகேவா, R1 by R2. So இப்போ R2 வந்து நம்ம என்ன R1 வந்து என்னன்னு பார்த்திருக்கோம், R1 is 2/3. so அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா, I1 by I2 is equal to R1 க்கு பதிலா 2/3 R2 divided by R2.
So R2 cancel ஆயிடும். So I1 by I2 is equal to, so I1 by I2 is equal to 2 by 3. So 2 by 3 or நம்ம இப்ப கண்டுபிடிக்க வேண்டியது current in the outer loop இல்லையா? So that is already இவங்க என்ன கொடுத்திருக்காங்க? It is 9 ன்னு கொடுத்திருக்காங்க. Qல வந்து 9 ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? So therefore I1 is equal to 2 by 3 into I2 is 9. So that is equal to 6 amperes. So it is now going to be 6 amperes in the clockwise direction. So fourth option is correct. So இப்ப நீங்க தேர்டுக்கும் வந்து 6 amperes in the anti-clockwise வந்திருக்கு. ஆனா applying right hand thumb rule, you can see that the current வந்து outer loopல இருக்க போறது வந்து Qல என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். So Qல வந்து anti-clockwise தான், Pல clockwise-ல தான் இருக்கும். So 6 amperes in the clockwise direction. So fourth option is the correct answer. இப்போ இந்த fifth question பாருங்க. இது கொஞ்சம் slightly tricky question. இது NCERT example problem பேஸ் பண்ணி தான் இந்த problem இருக்கு. A long straight wire of circular cross section of radius A carries a steady current I. The current is uniformly distributed across its cross section. The ratio of magnitudes of the magnetic field at a point A by 2 above the surface of the wire to that of the point distance A by 2 below its surface is what? Alright, இப்போ now இது conductorன்றதுனால let us take like this. Okay? So இதோட radius வந்து நம்ம இது வந்து ஒரு circular எடுத்துக்கலாம். So let us take this radius to be A. இதோட radius வந்து நம்ம A ன்னு எடுத்துக்கலாம். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? A by 2 above and A by 2 below. Alright, இது A by 2 below and A by 2 above the surface என்னன்னு கேட்டிருக்காங்க. Okay, இப்போ இது வந்து uniformly distributedன்றதுனால current is now going to be uniformly distributed like this. இப்போ இந்த surface வந்து நம்ம இதை எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். First இதுக்கு வந்து if it is now going to be outside, இந்த surface நம்ம எடுத்தோம்னா it is now going to be like say இது ஃபுல்லா, அதாவது இப்போ sorry children, I made a mistake. இந்த இதோட like it is now going to be like this. Okay, so அப்படினா இந்த radius இப்போ வந்து என்ன ஆயிருக்கும்? ஆல்ரெடி இங்க A இருக்கு, இது A by 2. So அப்போ what will be the total length? இப்போ 3A by 2. So A plus A by 2 which is equal to 3A by 2. Okay, so இப்போ Ampere's circuit law நம்ம apply பண்ணோம்னா BL is equal to B dot L is equal to mu 0 into I இல்லையா? So அப்படினா this is now going to be, now இந்த current வந்து நான் I mean இந்த magnetic field இதை வந்து நான் வந்து which is now going to be outside வந்து நான் வந்து B1 ன்னு எடுத்துக்கிறேன். Okay, B1 into இப்போ what is the area enclosed length வந்து இப்போ இது வந்து circumference ஆயிடும் இல்லையா? So 2 pi into A வந்து என்னது? இப்போ 3A by 2 வேணும். ஏன்னா ஆல்ரெடி இது ஒரு A, இது ஒரு A by 2, ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு 3A by 2 வருது இல்லையா? So 3A by 2, the 2 cancel பண்ணா that is equal to mu 0 I எடுத்துக்கலாம். Alright, இது வந்து first equation எடுத்துக்கலாம். So B1 pi 3A is equal to mu 0 I. இது வந்து first equation எடுத்திருக்கோம். Alright, இப்போ next வந்து we have to see for the surface which is now going to be below. இந்த பாயிண்ட் எடுத்துக்க போறோம். இப்போ இதை எடுத்துட்டீங்கன்னா இப்போ இந்த டிஸ்டன்ஸ்க்கு வந்து நம்ம இப்போ அது வந்து நான் let me take the magnetic field as B2 ன்னு எடுத்துக்கலாம். So B2 and into AL. Yeah, so அதே மாதிரி circumference இப்போ எடுத்தா இப்போ இந்த what is இது இங்க length வந்து என்னப்போ A by 2 ஆச்சு இல்லையா? So 2 pi into in the place of A க்கு பதிலா நம்ம A by 2 ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? A by 2 that is equal to mu 0 A, the current which is now going to be enclosed within that. So நான் IE ன்னு எடுத்துக்கிறேன். Current enclosed அப்படிங்கிறதுனால. So இப்போ again இங்கேயும் 2 cancel ஆயிடும். So B2 pi A is equal to mu 0 into இப்போ இதுல ஒரு இதுதான் வந்து நமக்கு அந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ல சால்வ் பண்ணிருப்பாங்க. இப்போ ஹோல் யூனிட்டுக்கு வந்து கரண்ட் இஸ் ஐன்னு வச்சுக்கோங்க. ஹோல் யூனிட்டுக்கு கரண்ட் ஐனா for the whole unit the current is I. Okay, is equal to I. அப்படினா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு இருக்கும்? That will be equal to, so whole unit ன்றது pi
a squared. Okay, pi a squared. And the whole area enclosed னு சொல்லலாம். Area enclosed over the whole area. அதுல current எவ்வளவு? I. அப்படின்னா ஒரே ஒரு யூனிட்டுக்கு இப்ப என்ன வரும்? I by pi a squared. இல்லையா? I by pi a squared. So அதை தான் நம்ம இப்ப calculate பண்ணணும். So அந்த Iன்றது இப்ப என்ன ஆயிடும்? I by pi a squared. ஏன்னா அந்த ஒரு ஏரியா தான் நம்ம enclosed ஏரியா தான் நம்ம எடுத்திருக்கோம். Into இப்ப இங்க வந்து என்ன ஆகும்? Pi a squared by 4. ஏன்னா a வந்து என்னது இப்போ? A is a by 2 இல்லையா? So in the place of r நம்ம வந்து போட்டுட்டோம்னா sorry, in the place of a we have to substitute a by 2. அப்படின்னா pi a squared by 4 னு வந்துரும் இல்லையா? So இப்ப இந்த pi a squared cancel ஆயிடும். So you will get it as b2 pi a is equal to mu 0 I by 4 அப்படின்னு வந்துரும். Already இப்போ நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது b1 by b2. So இப்போ இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். So 1 and 2 டிவைட் பண்ணா நமக்கு என்ன வரும்? இப்போ b1 pi 3a divided by b2 pi a is equal to mu 0 I by mu 0 I by 4. So mu 0 I cancel ஆயிடும். pi a cancel ஆயிடும். So therefore b1 by b2 is equal to இந்த 4 மேல போயிடும், இந்த 3 கீழ வந்துரும். So 4 by 3, which is nothing but 4:3. That is third option is correct. இப்போ sixth question. If the magnetizing field on a ferromagnetic material is increased, its permeability decreases, increases, remains unchanged, first decreases and then increases. So நமக்கு எல்லாருக்குமே தெரியும் mu is equal to b by h ன்னு தெரியும். So mu h they are always inversely proportional இல்லையா? So இப்ப magnetizing field வந்து h இல்லையா? So mu increase ஆச்சுன்னா h decrease ஆகும். So decreases. Option A is the correct answer. இப்போ seventh question பாருங்க. An iron core coil is connected in series with an electric bulb with an AC source as shown in this figure. When iron piece is taken out of the coil, the brightness of the bulb will A decrease, B increase, C remains unaffected, fourth is fluctuate அப்படி கொடுத்திருக்காங்க. Alright. இப்போ இந்த இண்டக்ஷன் காயில்ல வந்து ஒரு அயன் கோர் வந்து நம்ம அதுக்குள்ள அயன் கோர் இஸ் கனெக்டட் இன் சீரீஸ். இதுல ஒரு சீரீஸா இந்த அயன் கோரை நம்ம இதுல கனெக்ட் பண்ணோம்னா என்ன ஆகும்னு கேக்குறாங்க. இப்போ அயன் கோரை நம்ம வந்து இதுல கனெக்ட் பண்றச்சே என்ன ஆகும்? the magnetic field வந்து is now going to decrease. அதனால என்ன ஆகும்? the induced current which is அந்த induced current வந்து இந்த magnetic field decrease ஆறத வந்து oppose பண்ணும் இல்லையா? அப்போ as a result of which என்ன ஆகும்? induced current வந்து அதிகமாகும். அப்ப induced current அதிகமாறணும். ஆல்ரெடி இந்த கரண்ட் இந்த சர்க்யூட்ல ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இப்ப induced current அதோட ஆட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு அதிகமா கரண்ட் அதிகமா ஃப்ளோ ஆகும். அப்ப brightness of the bulb will increase இல்லையா? So option 2 is correct. இப்போ 8th question பாருங்க. Which of the following statement is not true about the properties of electromagnetic waves? First, these waves do not require any material medium for their propagation. Yes, அது true தான். ஏன்னா இப்போ electromagnetic wavesக்கு they can travel through vacuum அப்படின்றது நமக்கு தெரியும். Second பாருங்க. Both electric and magnetic field vectors attain maxima and minima at the same time. அதுவும் true தான். Electric field peak reach ஆச்சு, magnetic field also will reach the same peak. இது 0 ஆச்சு, அதுவும் 0 ஆகும். So both are true. அடுத்தது third பாருங்க. The energy in electromagnetic wave is divided equally between electric and magnetic. Yes, law of conservation of energy வந்து இது வந்து follow பண்றதுனால it will be equally divided between the two. Fourth பாருங்க. Both electric and magnetic field vectors are parallel to each other கொடுத்திருக்காங்க. அதுதான் தப்பான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா we know electric and magnetic fields are perpendicular to each other. So option 4 தான் correct answer. இப்போ 9th question பாருங்க. A rectangular, a square, a circular and an elliptical loop all in the xy plane are moving out of a uniform magnetic field with a constant velocity v is equal to vi. The magnetic field is directed along the negative z axis direction. The induced EMF during the passage of these loops out of the field region will not remain a constant for any of the four loops, circular and elliptical loops, rectangular, circular and elliptical loops, only the elliptical loops. So இது ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் வச்சு பார்க்கலாம். இப்ப பாருங்க, இது வந்து let us imagine that இதுதான் வந்து ஒரு மேக்னடைசிங் ஃபீல்டுன்னு எடுத்துக்கலாம்.
ஓகே, இங்க ஒரு மேக்னடைசிங் ஃபீல்டு இருக்கு. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, ஒரு லூப் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ரெக்டாங்குலர் லூப் இமேஜின் பண்ணலாம். நவ லெட் அஸ் சே ஒரு ரெக்டாங்குலர் லூப் இருக்கு. இந்த லூப் வந்து இட் இஸ் நவ கோயிங் டு மூவ் இன் திஸ் டைரக்ஷன், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்ல மூவ் ஆகுது இப்படி. ஸோ வித் அ வெலாசிட்டி v along the i vector, v i vector கொடுத்ததுனால we can say that it is அது வந்து along the x அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. இப்ப பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல போறது இல்லையா. அப்படின்னா இப்ப பாருங்க, இந்த பார்ட் இப்போ மேக்னடைசிங் ஃபீல்ட் இருக்கு. இது ஸ்லோலி மூவ் ஆறச்சே என்ன ஆகும், இதை நம்ம வந்து ஒரு பார்ட்டா பிரிக்கலாம். சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸா பிரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கும். எந்தெந்த பார்ட் நம்ம வந்து அது வந்து கான்ஸ்டன்டா தான் இருக்கும். அதாவது நமக்கு இப்ப தெரியும் E is equal to minus of d phi by dt அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஆர் ஃபைன்றது என்னது, B into A, or E is equal to minus into d by dt of BA அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கான்ஸ்டன்ட் இல்லையா, அதனால மைனஸ் ஆஃப் B வெளில எடுத்துட்டேன்னா dA by dt அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. dA by dt அப்படின்னா இப்போ dA by dt is கான்ஸ்டன்ட். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, B யூனிஃபார்ம்ன்றதுனால இப்ப இந்த dA by dt, ஏன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, see the magnetic field is directed along the induced EMF during the passage out of the field will not remain a constant. இது வந்து velocity வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில மூவ் ஆறதுனால இப்ப dA by dt is constant. அப்படின்னா இது வந்து கான்ஸ்டன்ட், V is கான்ஸ்டன்ட்னால dA by dt கான்ஸ்டன்ட். dA by dt கான்ஸ்டன்ட்னா ஏரியா should be கான்ஸ்டன்ட் இல்லையா, அப்பதானே அது வந்து கான்ஸ்டன்டா இருக்க முடியும். அப்ப ஏரியா வந்து கான்ஸ்டன்டா இருக்கிறதுனா ரெக்டாங்குலர் லூப்லயும் ஸ்கொயர்லயும் பாசிபிலிட்டி இருக்கு இல்லையா. ரெக்டாங்குலர் ஏரியா, ரெக்டாங்குலுக்கும் ஸ்கொயருக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஏரியா வந்து இது அந்த மேக்னடைசிங் ஃபீல்ட்ல இருந்து வெளியில வரச்சே அது வந்து கான்ஸ்டன்டா ஒரு ஏரியா வந்து ஈக்குவலா தான் இருக்கும். அதனால ரெக்டாங்குலர் லூப்லயும் ஸ்கொயர் லூப்லயும் இட் இஸ் நவ கோயிங் டு ரிமைன் அ கான்ஸ்டன்ட். ஆனா சர்க்குலர் லூப்ல பாத்தீங்கன்னா இப்ப இதே இது வந்து நான் சர்க்குலர் லூப்ல வந்து நான் இமேஜின் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ let me imagine that it is now going to pass through a circular loop. Now let me draw a loop, a circular or an elliptical loop. இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சர்க்குலர் லூப்ல பாத்தீங்கன்னா இப்ப நான் இது ஸ்ட்ரிப்ஸா பிரிச்சேன்னா இது இப்போ சின்ன ஏரியாவா இருக்கும் இந்த இது. அதுக்கப்புறம் வர ஏரியா அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கும், அதுக்கப்புறம் வர ஏரியா பெருசா இருக்கும். ஸோ இந்த ஏரியா வந்து இப்ப இந்த ஸ்ட்ரிப்ஸ் நான் பிரிக்கிறேன் இல்லையா, அது வந்து கான்ஸ்டன்டா இருக்காது. The area is not going to be a constant. அப்படின்னா எலிப்டிக்கல் ஆர்பிட்லயும் circular orbitலையும் it won't be a constant, it won't remain a constant. So option 2 is correct. Circular and elliptical loops it will not remain a constant is the correct answer. 10th question, in a Young's double slit experiment, the path difference at a certain point on the screen between two interfering waves is 1/8 of the wavelength. The ratio of intensity at this point to that of the center of a bright fringe is close to 0.80, 0.74, 0.94, 0.85. இதுக்கு வந்து கொஞ்சம் கால்குலேஷன் தேவைப்படும். இப்போ நமக்கு தெரியும் பாத் டிஃபரன்ஸ் இவங்க என்ன கொடுத்திருக்காங்க, டெல்டா x is equal to 1/8 of the wavelength, that is lambda by 8 ன்னு எடுத்துக்கலாம். நமக்கு தெரியும் I is equal to I1 plus I2 by plus 2 root of I1 I2 cos phi இல்லையா. இது இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். இப்போ இந்த கேஸ்ல வந்து I1 and I2 are now going to be ரெண்டுமே equal to I0. So I1 plus I1 is I0 ன்னு போட்டுக்கலாம், I2 is also I0 plus 2 into I0 into I0 I0 squared வந்துரும். So which is nothing but square root of that எடுத்தா 2I0 cos phi அப்படின்னு இருக்கும். ஓகே, so இப்போ delta phi is equal to, இங்க phiன்றது உங்களுக்கு தெரியும் is nothing but a phase difference. So delta x க்கு for the small change, for the small change delta x அந்த fringe widthக்கு வந்து delta phi is the small phase difference ன்னு எடுத்துக்கலாம். அப்போ delta phi will be equal to 2 pi by lambda into delta x ன்னு ஆயிடும் இல்லையா. பட் delta x ன்றது என்னது, lambda by 8. அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணு, 2 pi by lambda into lambda by 8. So lambda cancel ஆச்சுன்னா this is now going to be, and 2 and இதை cancel பண்ணிட்டாக்க 4 வந்துரும். So pi by 4 ன்னு வந்துரும். ஓகேவா. So pi by 4, அதாவது delta phi is equal to pi by 4 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது phase difference is pi by 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். So இப்போ நாம வந்து ஃபர்ஸ்ட் வந்து at the center நமக்கு தெரியும் delta x is equal to 0. At the center வந்து always delta x is equal to 0. So இப்போ I1 is equal to 2I0 into
cos of, இப்போ இங்க நான் இதை என்ன பண்ணலாம், I can rewrite this as I0 plus I0 2I0 எழுதலாம். 2I0 plus 2I0 cos phi, or 2I0 நான் காமன் அவுட் பண்ணிட்டேன்னா I'll get it as 1 plus cos phi. ஓகேவா? இப்போ இதுல தான் நான் இப்போ இந்த pi by 4 முதல்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். So 1 plus 2I0 into 1 plus cos of pi by 4. அடுத்தது இது சென்டர். So that divided by I2. I2 வந்து at the center. At the center ன்றச்சே delta x is 0 நாக்க delta phi is also 0. So 1 plus cos 0. அப்போ இது வந்து என்ன வரும்? That will be equal to, so that also divided by this. So இப்போ this will be equal to, இப்போ 2I0 cancel ஆச்சுன்னா 1 plus cos pi by 4 வந்து 1 by root 2 தெரியும். So 1 by root 2 divided by cos 0 is 1 தெரியும். So 1 plus 1 is 2. Or which is equal to, இப்போ LCM எடுத்தேன்னா root 2 plus 1 by 2 root 2 அப்படின்னு வந்துடும். இப்போ root 2 ஓட வேல்யூ என்னது? 1.414 plus 1. That will give you 2.414. So 2.414 divided by 2 into 1.414. 2 into 1.414 பண்ணா என்ன வரும்? 2 4s are 8, 2 1s are 2, 4s are 8, 2 1s are 2. So 2.828. இப்போ இதை ஒரு நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம்னாக்கா, so that is going to give you approximately, so 2414 divided by 2828. இது வந்து calculate பண்ணா நமக்கு approximately 0.85 னு வருது. ஓகேவா? 0.85 நாக்கா இந்த ஆப்ஷன், fourth option is correct. Okay, fourth option is correct. Next 11th sum. The work function of a metal surface is 4.14 electron volt. The threshold wavelength of this metal surface is what? இதுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் தேவைப்படும். இப்போ அவங்க work function வந்து அப்ப 50 is equal to 4.14 electron volts னு கொடுத்திருக்காங்க. இதை நம்ம ஜூல்ஸா கன்வெர்ட் பண்ணோம்னா 4.14 into 1.6 into 10 to the power of minus 19 joules அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, so இப்போ 50 வந்து நமக்கு தெரியும், that is nothing but hc by lambda. So hc by lambda is equal to 4.14 into 1.6 into 10 to the power of minus 19. Or h ஓட வேல்யூ நமக்கு தெரியும், c ஓட வேல்யூ தெரியும், that is Planck's constant 6.62 into 10 to the power of minus 34, and c ஓட வேல்யூ வந்து 3 into 10 to the power of 8 divided by lambda is equal to 4.14 into 1.6 into 10 to the power of minus 19. Or therefore lambda will be equal to 6.62 into 10 to the power of minus 34 into 3 into 10 to the power of 8 divided by 4.14 into 1.6 into 10 to the power of minus 19. So 10 to the power of 10 to the power of minus 34, 10 to the power of 8 and 10 to the power of minus 19 இதெல்லாம் நம்ம calculate பண்ணா நமக்கு இப்போ என்ன வரும்? That will now give you 34 minus 8 or in the minus 19 மேல கொண்டு வந்துட்டாக்க plus 19 ஆயிடும். 19 plus 8 is 27 இல்லையா? 27. So 27 இருச்சே, இங்க minus 34 இருக்கு. So 34 minus 34 plus 27 will give you 7. So minus 7. அதாவது 6.62 into 3 divided by 4.14 into 1.6 into 10 to the power of minus 7 அப்படின்னு இருக்கு. So இதை நம்ம simplify பண்ணி calculate பண்ணா we get the answer to be 0.29 into 10 to the power of minus 6 ன்னு வருது. Or நம்ம இதை further இது பண்ணினோம்னாக்க further நம்ம இதை approximate பண்ணி, ஆனா இவங்க பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து ஆங்ஸ்ட்ராங்ல கொடுத்திருக்காங்க. So approximately we can write it as 3000 degrees angstrom. So third option is the correct answer. The radius of the innermost orbit, electron orbit of hydrogen atom is 5.3 in 10 to the power of minus 11 meters. The radius of the n by 3 orbit is what? இப்போ இதுக்கும் வந்து நம்ம calculation போடலாம். அதாவது இப்போ நமக்கு தெரியும் r is equal to n squared h squared by 4 pi squared m k z e squared. இதுதான் வந்து radius of the orbit. So when n is equal to 1, when n is equal to 1,
இங்க நம்ம ஹைட்ரஜன் ஆட்டம் எடுக்கிறதுனால Z is also equal to 1. சரியா? அப்ப ரேடியஸ் வந்து R1 ன்னு எடுத்துக்கலாம். அது என்ன வரும்? h squared by 4 pi squared mk Z1 ன்றதுனால mk e squared ன்னு வந்துரும். ஓகே? இது எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க? This is equal to 5.3 into 10 to the power of minus 11 கொடுத்திருக்காங்க. So this is equal to 5.3 into 10 to the power of minus 11. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? Radius of the n by n is equal to 3 அப்படின்னா n is equal to 3 அப்ப r is equal to r3 ன்னு வச்சுக்கலாம். r3 is equal to அப்ப 3 squared ன்னு வந்துரும் இல்லையா? n squared isன்றதுனால 3 squared is 9. 9 into இது அப்படியே எடுத்துக்கலாம். h squared by 4 pi squared mk e squared. இந்த வேல்யூ நமக்கு தெரியும். 5.3 into 10 to the power of minus 11 நமக்கு தெரியும். So R3 is equal to 9 into 5.3 into 10 to the power of minus 11, which is nothing but 4.77 into 10 to the power of minus 10. So in the option 4.77 to the power of minus 10 meters. So option 4 is the correct answer. Which of the following statements about nuclear forces is not true? Nuclear force between two nucleons falls rapidly to zero as the distance is more than a few femtometers. Obviously, அது correct statement உங்களுக்கு தெரியும் இல்லையா? Within nucleons ன்றது neutrons plus protons ரெண்டையும் சேர்த்து வந்து நம்ம nucleons சொல்றோம். So that is a short range force. Nuclear force is a short range force ன்னு தெரியும். So that is now obviously you can say that first statement is true. Second, nuclear force is much weaker than Coulomb's force. கண்டிப்பா கிடையாது. ஏன்னா nuclear force தான் வந்து strongest force அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். So B is the wrong B is the correct option. B is not the correct statement. அடுத்தது 14th. If the reading of the voltmeter V1 is equal to 40 volts, then the reading of the voltmeter V2 is what? இப்போ இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு LCR circuit, that is inductance, capacitance and resistance வந்து சீரீஸ்ல இருக்கு. இது ஒரு LCR series circuit. இப்போ இதுல இவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா VL minus VC, அதாவது அது வந்து 40 volts. வோல்ட்மீட்டர் வந்து இப்ப பாத்தீங்கன்னா வோல்ட்மீட்டர் வந்து எது காமிக்குது? That is now in parallel with capacitance and inductance இல்லையா? So அப்ப V1 is 40 volts ன்னு கொடுத்திருக்காங்க. So அப்ப V1 வந்து 40 னா அப்போ நமக்கு தெரியும் V is equal to root over VR squared plus VL minus VC the whole square. இப்போ இவங்க VL minus VC தான் 40 ன்னு கொடுத்திருக்காங்க. VL minus VC தான் 40 volts ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அப்படின்னா இப்போ இது வந்து 40 இல்லையா? Peak voltage வந்து V0 வந்து is given as peak voltage வந்து இப்போ இந்த ஃபிகர்ல பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்க? It is given as 50 root 2 ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே? So 50 root 2 V0 is equal to 50 root 2 or நமக்கு இது வந்து V0 இத வந்து நம்ம V0 by root 2 is equal to 50 root 2. ஓகே? 50 root 2 by root 2 ன்னு வந்துரும் இல்லையா? root 2 கேன்சல் ஆச்சுன்னா அப்ப V0 is equal to 50 அப்படிங்க. ஓகே? V0 is equal to 50. So இப்போ இது வந்து ஆக்சுவலி அவங்க கொடுத்திருக்கிறது RMS வோல்டேஜ் கொடுத்திருக்காங்க. RMSல இருந்து இப்போ நம்ம பீக் வோல்டேஜ் 50ன்றதை கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. V is equal to V0 is equal to 50 னா therefore இதுக்கு பதிலா நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 50 squared is equal to VR squared plus VR squared நமக்கு தெரியாது. ஏன்னா நான் ஸ்கொயர் பண்ணிட்டா ஸ்கொயர் ரூட் போய்டும் இல்லையா? VR squared plus இது வந்து VL minus VC 40 கொடுத்துட்டாங்க இல்லையா? So 40 squared or from this is now going to be 50 squared minus 40 squared is equal to VR squared. That is 2500 minus 1600 will give you 900 உங்களுக்கு தெரியும். So 900 is equal to VR squared na VR is equal to 30 volts. So that is equal to 30 volts. Option A is the correct answer. இப்போ 15th question பாருங்க. The electric potential V as a function of distance x is shown in the figure. The graph of the magnitude of electric field intensity E as a function is. So இது வந்து எந்த கிராஃப் இதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ நாம இத ஒரு கிராஃப் மூலமா இப்போ let us draw and see. இப்போ பாருங்க. இது வந்து 0 ன்னு எடுத்துக்கலாம். இப்போ what are the points given? 0 2 4 6 அப்படி கொடுத்திருக்காங்க. இந்த டயகிராம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2 0 2 4 6.
ஸோ இப்போ நாம பார்க்க வேண்டியது 3 பொசிஷன். இப்போ இந்த கிராஃபை பாருங்க, 0 to 2 இட் இஸ் இன்க்ரீசிங் இல்லையா? ஆனா நமக்கு இப்போ தெரியும் லைக் 0 to 2 வந்து dv by dr வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் தெரியும். Now we know E is equal to minus of dv by dr அப்படின்னு தெரியும். இப்ப பாருங்க இந்த டயக்ராம்ல V வந்து along the x axis வந்து இப்ப எலக்ட்ரிக் E இன்க்ரீஸ் ஆகுறச்சு V யும் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? V இன்க்ரீஸ் ஆகுது and it is also and it's a constant, at a constant rate it is increasing இல்லையா? அப்படின்றச்சே அப்ப என்ன சொல்லலாம், 0 to 2 it is positive. இந்த பாசிட்டிவ் டைரக்ஷன்ல தான் வந்து இட் இஸ் மூவிங். ஸோ பாசிட்டிவ், ஆனா நமக்கு வந்து வெளியில ஒரு நெகட்டிவ் இருக்கு இல்லையா? ஸோ நெகட்டிவ் இன்டு பாசிட்டிவ் வில் பிகம் அ நெகட்டிவ். ஸோ அப்படின்றச்சு நமக்கு எங்க வரும், இட் இஸ் அ கான்ஸ்டன்ட், இட்ஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட் இல்லையா? ஸோ இப்படி வரும் இந்த கிராஃப் வந்து இங்க வரும். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்தது வந்து 2 to 4 இட் இஸ் 0 இல்லையா? அப்படின்னு இங்க வந்துடும். 2 to 4 இட் இஸ் 0 இங்க வந்துடும். ஓகே, ஆக்சுவலி இப்படி போடலாம். அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் வந்து 4 to 6 it is decreasing at a constant rate. அப்படினா இப்போ என்ன ஆயிடும், இது minus of minus ஆயிடும், negative into negative is positive அப்படின்றச்சே it is now going to be in the positive direction. Okay, so உனக்கு and it is also constant. Okay, so it is now going to at a constant rate it is decreasing. So நமக்கு graph எப்படி வருது இதுல பாத்தீங்கன்னாக்க, so looking into the 4 options you can see that A is correct. See, negative, constant, positive. So therefore option 1 is correct. So இப்ப பாருங்க 16th sum பாருங்க, 2 statements are given. So இது assertion and reasoning type of question. So இதுல என்ன choices னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? A and R are true and R correct option ஆ இருந்தது, explanation ஆ இருந்தா A மார்க் பண்ணலாம். A and R are true and R is not the correct option நாக்க இப்ப B வரும். A is true but R is false in C, A is false and R is true also false நாக்க D வரும். Okay, so first பாருங்க 17th question. The electrical conductivity, 16th question children, sorry. The electrical conductivity of a semiconductor increases on doping. Correct. நம்ம impurity add பண்ண என்ன ஆகும், உங்களுக்கு electrical conductivity increase ஆகும். Reason, doping always increases the number of electrons in the semiconductor. Always increases சொல்றாங்க. Doping increases, ஆனா electrons மாத்திரம் increase பண்ணாது. Pentavalentல வந்து பாத்தீங்கன்னா electrons increase ஆகும், ஆனா trivalentல holes increase ஆகும். So reason is not correct. So அப்படினா option C தான். A is true, R is false இல்லையா? So option C is the correct statement. Okay, correct answer. Next 17th பாருங்க, 2 statements are given, one labeled as okay, okay, let us go to the question. In an interference pattern observed in Young's double slit experiment, is the separation D between coherent sources as well as the distance D from the screen of the screen from the coherent sources are both reduced to 1/3, then new fringe width remains the same. So fringe width, இப்ப fringe width பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். So இப்ப இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, small d is going to become 1/3, it is reduced to 1/3 and capital D is also reduced to 1/3. இப்ப நமக்கு தெரியும் fringe width beta is equal to lambda d by d. So இப்போ இது beta dash is equal to, இப்ப என்ன ஆயிடும், d க்கு பதிலா நான் d by 3 போடுறேன், அதே மாதிரி இதுவும் d by 3 போட்டா 3 cancel ஆச்சுன்னா I'll get back lambda d by d இல்லையா? So it remains the same. அப்படினா assertion is true. Fringe width is proportional to d by d சொல்றாங்க. Fringe width is proportional to d by d, capital D by small d தான், not small d by capital D இல்லையா? So therefore reason is not correct. So therefore reason is false. So assertion true, reason false. So option C is the correct answer. 18th question, last question. The photoelectrons produced by a monochromatic light beam incident on a metal surface have a spread in their kinetic energy. கைனடிக் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு போட்டோ எலக்ட்ரான் வந்து ஒரு மெட்டல் சர்ஃபேஸ்ல வந்து இன்சிடென்ட் ஆறச்சே அதுல இருந்து இட் இஸ் நவ் கோயிங் டு எஜெக்ட் தி எலக்ட்ரான்ஸ் அவுட் இல்லையா? அப்படின்றச்சே இந்த கைனடிக் எனர்ஜி வந்து வருது பாத்தீங்களா, இட் இஸ் நாட் கோயிங் டு பி தி சேம். ஏன்னா கொலிஷன்னால வந்து இட் வில் டிஃபர். ஓகே, சோ இட் ஹாஸ் a spread in their kinetic energy. Yes, true. Okay, so அது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான். இட் இஸ் நாட் கோயிங் டு பி தி சேம், இட் ஹாஸ் a spread in their kinetic energy is a true statement. நெக்ஸ்ட் ரீசன் என்ன கொடுத்திருக்காங்க,
the energy of electrons emitted from inside the metal surface is lost in collision with the other atoms in the metal. Yes, by in accordance with law of conservation of energy, this is also true. Energy of electrons emitted from inside the metal surface is lost. And அதுதான் correct explanation கூட. assertionக்கு reason கொடுத்திருக்கிற reason correct explanation-ன்றதுனால option A is correct. Okay? So with this section A முடிச்சிட்டோம். In the next upcoming video, I'll give you the solutions for section B. So உங்களுக்கு options இந்த videosல ஏதாவது உங்களுக்கு doubts இருந்ததுனாலும் you can now give in the comment section, and subscribe for more videos like this and share with your friends also, so that it will be helpful. Thank you.